டெபாசிட்டை இழக்கணும் சீமான். இவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் மக்கள் இதை உறுதி செய்ய வேண்டும். இல்ல அவர் எனக்கு டெபாசிட் வாங்கியிருக்காரு இழக்கிறது. அதை சொல்லு. டெபாசிட் கட்டுறதே இழப்பதற்கு தானே. இன்னும் நாங்க களத்துக்கே வரலன்றீங்களே. 14 வருஷமா நீங்க களத்துல கீழ்ச்சதை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோமே. தோக்கிறதுக்காகவே தேர்தலில் போட்டியிடுற ஒரு கட்சி எங்கேயாவது பார்த்திருக்கியா உலகத்துல? நாங்க அடுத்த தேர்தலில் நிற்போம். ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர்ந்து எங்கள் முயற்சி. இதுவே எளிய மக்களின் அரசியல் புரட்சி. என்ன ஆயிட்டு போச்சு? வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்ட்டு 12 வருஷம் பயிற்சி எடுத்துட்டீங்க. 15 ஏக்கம் ஆரம்பிச்சு 15 கடைசி வரைக்கும் பயிற்சியா? டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல. சோ எனக்கு இது கோவம் வருது. ஜனங்களை நீ எப்படிப்பா பைத்தியக்காரன்னு சொல்லுவ? உனக்கு ஓட்டு போட்டா இன்டெலிஜென்ட்டா? உனக்கு ஓட்டு போட்டா தான்டா பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரனா இல்லாததுனாலதான் தப்பி தவறி கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. இப்பவும் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க. இப்பவும் இந்த AK 74 இன்னும் கூட இந்த AK 74 கதை சொன்னா கை தட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பைத்தியக்காரங்க தான் இன்னும் உன் கூட இருக்காங்க. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. உன் பின்னாடி இன்னும் இருக்கிறவங்க, உன் கூட்டத்துக்கு வந்து கை தட்டுறவங்க தான் உள்ளபடியே பைத்தியக்காரங்க. ஏன்னா நீ சொல்ற இந்த ஆமகரி கதையை இன்னும் ஒருத்தன் நம்பிட்டு கை தட்டுறானா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? ஆமகரியில சமைச்சு கொடுத்த ஆஸ்திரேலியால இருக்கான். ஓஹோ, இல்ல நான் ஒரு தடவை பேசி விடவா? நான் தானே சமைச்சு கொடுத்தேன். டேய், யாருக்குடா நிரூபிக்க போறீங்க? நீ ஏன்டா இவ்வளவு அவசரப்படுறீங்க? பல சின்ன பசங்க தானே. ஒரே துப்பாக்கி சவுண்டான், ராணுவம் சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களாம். இது எந்த ஊரா? நான் விஜயின் ரசிகர்கள், தாவேகவின் தொண்டர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்ல எனக்கு மனது வராது. ஏனென்றால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் இல்லை. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. இது போல ஆமைக்கறி கதையை கேட்டுவிட்டு அவர்கள் விசிலுக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்னா அவங்க அண்ணன் கதையும் சொல்லல, கதை சொல்ல தெரியாது. ஆனா நீ உங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஆணவம் வருகிறது? யோக்கியமா இருந்துட்டு பேசினாலும் பரவாயில்லையா? சம்பாதிக்கிறதுக்காகவே கட்சி நடத்திக்கிட்டு அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ரியல் எஸ்டேட் பண்றவன் துட்டை வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு காணிக்கை கொடுக்குறியா? அந்த இந்த காசை ஜனங்களுக்கு என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். முதல்ல இசுசு, அதற்கு பிறகு இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படி படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்கிறார். அது அந்த பினாமி பேர்ல இப்படி தான் வாங்க முடியும். மருமகன் கொடுத்தான், மருமகன் சும்மா எடுத்துட்டு போவான். அப்படி ஒரு மருமகன் எங்கேயா இருக்கான்? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இப்ப அடுத்து தாய்மாமன் ஒருத்தர் வந்திருக்காரு, கவனிச்சிங்களா? ராதாகிருஷ்ணன். அவர் ரோல்ஸ் ராய்ஸை வந்து நிப்பாட்டி விட்டு போனாங்க. அது பண்ணிடுவாரு. தாய்மாமன் கொடுத்தாருன்னு வர்றாரு. அது ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்தவில்லையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வேட்புமனு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கையிருப்பு எவ்வளவு வச்சிருக்காரு? 10,000 ரூபாயோ 40,000 வச்சிருந்தாருன்னு சொன்னார் சார். 10,000 ரூபாய் வச்சிருக்கிற ஆளு லண்டனுக்கு போய் 15 நாள் தங்க முடியுமா? கையில வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு டூர் போக முடியும்? எப்படி ஸ்டார் ஹோட்டல்ல தங்க முடியும்? இவருக்கு மட்டும் எல்லாமே இலவசமா? இல்ல இவர் செலவுக்கு யாராவது காசு கொடுக்கறாங்களா? மாட்டிக்கிட்ட பங்கு. 10,000 ரூபாய் மட்டும் வச்சிருக்கிற பரம ஏழையான ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த டூர் போகும்போது ஏதாவது காசு தேவைன்னா மக்கள் உதவி பண்ணலாமேங்கிற அக்கறையில இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு கார் கூட இல்ல தெரியுமில்ல. ஆனா 1 2 3 4 போட்ட ரேஞ்ச் ரோவர்ல 2.25 கோடி காட்டுல போறாரு, பயணிப்பார். பார்த்துருக்கீங்களா? அவருக்கு மருமகன் கொடுக்கல, அவருக்கு பேரன் கொடுத்துருக்கான். ரைட்டா? இன்னொரு புத்தலாட்டாது